ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வருகிறேன் ஃப்ரம் மணிமி சோல் புடிச்சல். இன்னைக்கு நம்ம பார்க்கறது தி ஆம்பிஷன் ஆஃப் ஓடா நோபுனா சீசன் 1 எபிசோட் 5. இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க. அப்பதான் இதோட கண்டினியூட்டி புரியும். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம அந்த போர்ல ஜெயிச்சிட்டாங்க ஈமிகாவோட. எல்லாரும் பயங்கரமான செலிப்ரேஷன், நல்ல பேங்க்வெட் மாதிரி வச்சுட்டு நிறைய சாப்பாடு வச்சு அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இப்ப என்னன்னா, ஈமிகாவால இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம ஓடா நோமனா கிட்ட தான் ரிப்போர்ட் பண்றாங்க. சோ ஓடா நோமனா என்ன சொல்றாரு, நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கம்ப்ளீட் ஓனர்ஷிப் அவங்க கிட்ட தான் இருக்கு. பட் ஸ்டில் அவங்க வந்து ஃப்ரீயா தான் விடுறாங்க. ஏன்னா அவங்களோட ஐடியா வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்ளீட் ஜப்பான். அதனால அந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பையனுக்கு வந்து ரிவார்டு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிருக்கிறான். ஏன்னா இந்த ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டான்ல, என்னடா அவன் ரிவார்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, எனக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு மேடு வேணும், அதாவது ஒருத்தங்க அவங்க வேலை செய்யறதுக்காக ஒரு ஒரு வேலைக்காரங்க மாதிரி ஒருத்தங்க வேணும், அவங்க செம்மையா இருக்கணும் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க டிஸ்கஷன் முடியுது. இப்ப என்ன ஆகுதுன்னா, என்னதான் வைப்ரஸ் வந்து நம்ம கூட வந்து சேர்ந்துட்டாலும் அவரோட பையன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் மீனோ வந்து ஆண்டுட்டு இருக்காரு. சோ அந்த மீனோ தான் மெயின். அந்த மீனோ கிடைச்சா மட்டும்தான், அந்த கண்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் கம்ப்ளீட் வணிகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அதனால நம்ம பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, போருக்கு போறாங்க மீனோவை கேப்சர் பண்றதுக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்க ஒரு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்டக்கல் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு இடத்துக்கு போறப்போ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நிறைய ராக்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. என்னடா இவ்வளவு ராக்ஸ் வச்சிருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த ராக்ஸுக்கு நடுவில் பயங்கரமா ஸ்மோக்ஸ் வருது. இந்த ஸ்மோக்ஸை பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்ட்டு. அவங்களோட ஐடென்டிபிகேஷன் என்ன இருக்குன்னா, எப்படி போலான்னு இருக்குன்னா அந்த ராக்ஸ் வழியா போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ, நம்ம பையன் என்ன சொல்றான், நிஜா பொண்ணுகிட்ட எல்லா ராக்ஸையும் வெடிக்க வை அப்படின்னு சொல்றான். எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறாங்க. வெடிக்க வச்சோம் என்ன ஆகுதுன்னா, சமமா ஆகுது நிலம். இது எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹான்பே. சோ இவன் தான் வந்து மீனோவுக்கு வந்து அல்டிமேட்டான ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவன் இருக்கிற வரைக்கும் மீனோவை பிடிக்கவே முடியாது. சோ அந்த விஷயத்தை இவங்களும் உணர்றாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிஸ்கஷன் என்ன ஆகுதுன்னா, மீனோவை வந்து என்னால பிடிக்கவே முடிய மாட்டேங்குது, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எல்லா இடத்துலயும் எனக்கு ஒரு அப்ஸ்டக்கல் வந்துட்டே இருக்கு, இது என்னதான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்போ, அதை யார் எக்ஸ்பிளைன் பண்றாரு, டான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது எங்க ஊர்ல ஆன்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேஷனே பண்ணுவான். ஈவன் என்னால கூட அந்த அளவுக்கு பிளான் பண்ண முடியாது, அவன் அந்த அளவுக்கு பிளான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர ஹைப் பண்ணிருப்பானுங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம பையன் எக்ஸ்ட்ரா ஹைப் கொடுத்துட்டு இருப்பான். அவன் யார் தெரியுமா, அவனோட ஐக்யூ லெவல் எவ்வளவு தெரியுமா, கேம்லயே அவன் தான் செம்மையான பிளேயர் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, நம்ம பொண்ணு எகிரி வந்து மூஞ்சிலே வைக்கிறா. ஏன்டா இதுதான்டா நீ ஃபர்ஸ்ட் சொல்லணும், இது லாஸ்டா சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க கூட போய் சண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டிஸ்கஷன் என்னன்னா, சரி ஓகே, அவனை நம்ம சைடு இழுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்ப அவனை இழுக்கணும்னா அவன் ஆக்சுவலி மீனோக்கு தான் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருப்பான், மீனோக்கு தான் எல்லாமே டெவலப்மெண்ட் இருப்பான், அவனை எப்படி நம்ம இங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றப்போ, டான்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த பாருப்பா, நீங்க இவ்வளவு நேரம் போருக்கு போனீங்க, ஆனா உங்களை ஒரு வாட்டி கூட அவன் வந்து துன்புறுத்தவே இல்லை. அவனோட என்ன என்னவா இருந்துச்சுன்னா உங்களை தடுக்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. அப்ப அவனுக்கு வைலன்ஸ்ன்றது ஒரு தாட் கிடையாது. சோ நம்மளோட சைடு வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பிளஸ் நானே இங்க இருக்கேன்ல, நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, சரி யார் அனுப்பலாம் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம பையன் ஏச்சுக்கிறான், நான் போறேன் மெடாம் அப்படின்றான். ஏய் என்னடா நீ எல்லாம் வாய்ப்பு இல்லடா, வேற யாரும் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கப்போ, இங்க பாரு, எனக்கு தெரியும் என்ன பண்ணுன்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த கேம் கம்ப்ளீட் ஈவென்ட்ஸ் தெரியும், அவனை எப்படி பண்ணா கன்வின்ஸ் ஆவான்றது எனக்கு நல்லா தெரியும். நான் உங்ககிட்ட சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்கேஸ் நான் அவனை ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னா, நீ எனக்கு ஒரு செம்மையான ரிவார்ட் தர, ஒரு ஹாட்டான மீட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இப்ப இவன் கூட யார் வரான்னு பாத்தீங்கன்னா, டான்சோட சைட் கிக் ஒரு பொண்ணு இருக்கா. அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மிட்சுஹிடே. சோ அவளையும் அனுப்புறாங்க. நிஞ்சா பொண்ணு போறா, ஸ்பியர் பொண்ணு போறா, அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் பேரும் போறாங்க. இப்ப மீனோல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த டான்சோட பையன் தான் வந்து கம்ப்ளீட் மீனோ வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க, 3 மினிஸ்டர் மாதிரி இருக்காங்க. அதுல ஒரு மினிஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த ஹான்பேயோட மாமா. அவரு அவங்க கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஏன்டா அவன் வந்து என்ன மீட் பண்ணவே மாட்டான் ஹான்பே அப்படின்னு சொல்றப்போ, இல்ல சார் அவன் கொஞ்சம் ஷை டைப்பு, இல்லைன்னா வந்து பாத்துருவான் அவங்கள அப்படின்னு சொல்லி. ஷை டைப்பா, நான் தாண்டா அவனோட அரசன், அவன் என்கிட்ட தான் வந்து பேசணும், அதை விட்டுட்டு ஷை டைப் அது இதுன்ற எல்லா வாட்டி நீங்க தோத்துக்கிட்டே வரீங்க, ஒரு வாட்டி கூட அவங்களை அழிக்க மாட்டேங்கிறீங்க, அவங்க கிட்ட நான் பேசிதான் ஆகணும், அவனை எங்க இருந்தாலும் வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஆசையா பேசி விடுறான். நீங்க கட் பண்ண என்ன ஆகுதுன்னா, இப்ப என்னன்னா நம்ம பசங்க எல்லாம் போயிட்டு ஹான்பே வந்து ரெக்ரூட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப கதவை தட்டினா யார் வரான்னு பாத்தீங்கன்னா அவனோட மாமா வராரு, அதாவது ஹான்பேயோட மாமா. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மிட்சுஹிடே வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாரு. என்னமா எப்படி இருக்க, டான்சோ எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லா விசாரிக்கிறான். நல்லா தான் இருக்காங்க எல்லாருக்கும், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும், ரெக்ரூட் பண்றதுக்கு தானே வந்திருக்கீங்க, சரி போய் உள்ள உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இவங்களும் உள்ள போறாங்க. அப்ப உள்ள போறப்பதான் இவங்களே எதிர்பார்க்காம ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னா அங்க ப்ளூ மண்டே இருக்கான், அதாவது சாய், அவனும் வந்துருவானே, டேய் நீ ஏன்டா இங்க இருக்க அப்படின்ட்டு. இந்த பாரு, மீனோவோட கண்ட்ரோல் தான் ஓடா நோமனா எக்ஸ்பெக்ட் பண்றான். இப்ப நான் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஏன் கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்துட்டேன்னா, மீனோ ஏன் கண்ட்ரோல், அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவனை கல்யாணம் முடிப்பால, எப்படி மஜாவா அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் அடிச்சுப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு யாருக்கு போறான்றதா இங்க கதையே. அந்த அளவுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன புஷ்னு ஒரு மேஜிக் போட்டு ஒருத்த உள்ள வரான். அவனே இன்ட்ரோடியூஸ் பண்ணி, நான் தான் ஹான்பே அப்படின்றத சொல்றான்.
ஓ நீங்க தானே, சரி நான் உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்றேன், நீ ஓடா நோம்புனா கூட சேரு அப்படின்றான். அவன் என்ன சொல்றான், சாய் நீ ஏன் கூட சேரு, அப்பதான் நம்ம கம்ப்ளீட் ஜப்பானை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பாருங்கப்பா, நீங்க 2 பேரும் என்ன ரெக்ரூட் பண்ண தான் வந்திருக்கீங்க. ஆனா நான் வந்து ஈஸியா யாருக்கு சைடு போக முடியாது. நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறேன், இந்தாங்க இதை பாருங்கன்னு சொல்லி ஒரு 4 பண்டு கொடுக்குறாரு. அந்த 4 பண்டுல ஒரு பண்டுல மட்டும்தான் என்ன ரெக்ரூட் பண்றதுக்கான கீ இருக்கு. மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா விஷமா இருக்கு. அது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சாப்பிடணுமா வேணாமான்ட்டு. ஆனா நம்ம 2 பசங்களும் எடுத்துக்கிறானுங்க, எடுத்துட்டு சாப்பிடுறானுங்க. நம்ம பையனுக்கு அப்படியே வாயெல்லாம் எரியுது. அவனுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே மயக்க போட்டு கீழே விழுறான். அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. இன்னும் 2 பண்ணு தான் இருக்கு. எந்த பண்ணு எடுக்குதோ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். திருப்பி 2 பேரும் ஒரு பண்ணு எடுத்து கடிக்கிறானுங்க. கடிச்சா அதுக்குள்ள கல்லுதான் இருக்குது. என்னடா அது கல்லெல்லாம் வச்சிருக்கிறான், குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்கான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உல்ஃப் மாதிரி மாறுது. மாறிட்டு அவன் என்ன சொல்றான்னா, நான் உங்களை வச்சது டிராப்டா, இப்போ வைக்கிறேன்டா உங்களுக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அடிக்க வரான். அப்ப நம்ம ஸ்பீர் போட்டு என்ன பண்றான், ஒரே அட்டாக் வைக்கிறா, டபால் விழுந்துருது. என்னமா அடிச்சு கொண்டுன்னு போட்ட, இதே ரெப்புடேஷன் போயிடும், ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நீ வேற தலையெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லி பாத்துட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த ஆள் மறைஞ்சிட்டான். எங்கடா மறைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பசங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்பீர் பொண்ணு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டா, ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு போய் பார்த்து யார் மணி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் தான் ஹான்பே அப்படின்ற. நீ தான் ஹான்பேவா? ஏன்டா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எதுவுமே கொஞ்சம் அழகா ஹைட்டா எந்த பொண்ணையும் கொடுக்க மாட்டானுங்களா, எல்லாமே குழந்தைங்களை கொடுத்து வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை எடுத்து வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யார் மணி என்னமா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, நான் தான் ஹான்பே, நான் தான் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி அவளை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறான். ஏன் இவ்வளவு நாளா தெரியாம இருக்கா உலகத்துக்கு அப்படின்னு சொன்னா, அவ வந்து கொஞ்சம் ஷை டைப். இந்த அளவுக்கு டேலண்டடான பர்சன் வந்து பார்த்தா யாருமே வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவளை வந்து சும்மா ஒரு அடிமை மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால அவளே வந்து ஹைட் பண்ணிட்டு அவளோட ரெப்ரஸன்டேட்டிவா ஒரு ஷேடோ க்ளோன் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய மந்திரத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா, பிளஸ் ஸ்ட்ராட்டஜியும் பண்ணிட்டு இருக்கா. இப்போ மீனோல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த டான்ஸோட பையன் இருக்கான்ல, சோ அவன் வந்து அந்த 3 மினிஸ்டர் உட்கார வச்சு செம்மையா சத்தம் போட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா, யாரெல்லாம் வந்து எனக்கு துரோகம் பண்றீங்க, யாரெல்லாம் வந்து எனக்கு ட்ரஸ்ட் வத்தியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் இருக்காங்கல்ல, அதாவது அந்த மாமா, இந்த ஆண்பையோட மாமா, சோ அந்த ஆளை மட்டும் தூக்குறானுங்க. எதுக்குங்க என்ன தூக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, உனக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன். ஏன்னு சொன்னா, நீ வந்து என்ன ட்ரஸ்ட் வத்தி எல்லாத்தையுமே ஏமாத்திட்ட. இப்ப என்னோட ஊர்லயே இருந்துகிட்டு நீ மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட வந்து அவங்க கிட்ட நீ கொடுக்குற, அது வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நான் உயிரோட வைக்க மாட்டேன், உன்னை சாவதான் அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. ஐயா ஐயா சாமி அதெல்லாம் இல்லையா, அவன் இங்கதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவனை தூக்கிட்டு போறாங்க அங்க இருந்து. இப்போ இந்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பசங்க எல்லாருக்குமே தெரிய வருது. அந்த ஆண்பே சின்ன பொண்ணுகிட்டயும் சொல்றாங்க. அந்த பொண்ணு என்ன நினைக்குது, இல்ல நானும் வரேன், அவர்கிட்ட போய் பேசலாம், இந்த மாதிரி நடந்துச்சுன்றத சொல்லலாம், நான் யார் கட்சிக்கு போல, நான் அவருக்கே ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசி அவர் எப்படியே சேஃபா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. நம்மளோட பையன் சைட்ல என்ன பிளான் பண்றான்னா, இந்த நிஞ்சா பொண்ணு மிட்சுகிடே இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாருமே அமிச்சு அந்த ஆளை காப்பாத்திட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விடுறான். இப்ப இவங்க 3 பேர் போறாங்க. யாருன்னா சாயும் போறான், அப்புறம் நம்மளோட பையன், அப்புறம் இந்த ஹான்பேவும் போறாங்க. ஏன் சாய் கூட வரான்னா, அந்த பொண்ணு யாருக்கு போறான்ற டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சுக்கணும், பிளஸ் சப்போர்ட்டாவும் இருக்கணும்ன்றதுக்காக சாயும் வரான். சோ இவங்க எல்லாமே போய் மீட் பண்றாங்க. அந்த ஆளு வந்து சரியான காண்டில் இருக்கான். அவன் பார்த்துட்டு இந்த பொண்ணை, என்னம்மா நீதான் ஹான்பேவா, என்ன இது 5 வயசு குழந்தையெல்லாம் ஹான்பேன்றீங்க, இவதான் ஸ்ட்ராட்டஜிஸ்டா, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எனக்கு காரியத்துக்கு போவான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப கேலி பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இந்த பாருங்க நீங்க என்னோட அங்கிள் வச்சிருக்கீங்க, அவரு நீங்க எப்படியோ விட்டுருங்க, நான் வந்து உங்களுக்காக என்ன சர்வீஸ் வேணா நான் பண்ண ரெடி, நான் வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட அவன் என்ன சொல்றான், இந்த பேர் உன் அங்கிள் வந்து பயங்கரமான ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், அவன் ஜெயில தான் இருப்பான், மரண தண்டனை தான் கொடுப்பேன், நீ தான் என் கூடயே இருக்க, ஜப்பானோட யூனிபிகேஷன் எங்க அப்பாவோட ட்ரீமை நான் நிறைவேற்ற போறேன், அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு நம்ம பையன் வந்து, என்னடா இது ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா பரவாயில்ல, ஏன் இப்படி மாடு நடத்துற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பையன் சொல்றான். நீ யாரையா என்ன சொல்றதுக்கு இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு சொல்லிட்டு, நீ இருக்கிறது என்னோட ஊரு, நீ இருக்கிறது என்னோட ராஜாங்கம், இப்ப நீ வாய மூடல நீ அவ்வளவுதான் டி மவனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளோட பையன் சும்மாவே இருக்க மாட்டான்ல, அவன் பாட்டு கத்திட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் செம்ம கண்டாயிட்டான். ஏன்னா இவன் பாட்டு கத்தினே இருக்கிறான்ல. இந்த பாருங்கப்பா இவங்க 2 பேரும் கழுத்தை விட்டு தூக்கி போடுங்கடா வெளில அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனுங்க 2 பேரும் வந்து அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆறாங்க. அப்போ சாய் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சீல் இருக்கு. அந்த சீலை பார்த்தோன்னா, ஓ இந்த சீல் கிங்டம் பத்தி எனக்கு தெரியுமே, நீ சாய் தானே அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, ஆமாங்க நான் சாய் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு, சரி ஓகே இவனு கட்சிக்கு போயிடுவான், கட்சி விட்டு கட்சி தாவிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம பையனை விட்டு இவங்கிட்ட வந்துட்டு என்ன சொல்றான்னா, இந்த பாருங்க இவன் பயங்கரமா பிளான் போட்டா உங்களை அட்டாக் பண்றதுக்காக, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், இப்ப நான் அவங்க கட்சி அப்படின்ற மாதிரி சொல்றான். அடா பாவி ஏடா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த பையன் டான்சோட சன் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்னால என்ன சொல்லிட்டான், இவனுக்கு 2 பேரும் போட்டு தருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லவும், திடீர்னு ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் வருது. பாத்தீங்கன்னா நம்மளோட பொண்ணு இருக்கால நிஞ்சா பொண்ணு, அவ வந்து கூரையில இருந்து ஓபன் பண்ணி வந்து என்ன சொல்றாங்க நம்ம பையன் கிட்ட, இந்த பாரு நான் காப்பாத்திட்டேன் அவரை, நீங்க எப்படியே தப்பிச்சு வாங்க சீக்கிரமா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் நம்மளோட டான்சோட பையன். அவன் என்ன பண்றான்,
இந்த ஹான்பேவை கழுத்து பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு வர வந்துட்டு என்ன சொல்றானா, இவன் என் கூட தான் இருப்பா, நீ வேணா தப்பிச்சுப்போ, பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்களோட பவர் ரிலீஸ் ஆகுது. அப்ப பாத்தீங்கன்னா அவ கிட்ட இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நிறைய பெரிய பெரிய ஜந்துக்கள் வருது, வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணி அடிச்சு போட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆல் அவுட், அந்த அளவுக்கு செம்ம அடி போட்டா. ஆனா அவ வந்து மயக்க போட்டு விழுந்துட்டா, அவ பவர் நிறைய யூஸ் பண்ணதுனால. நம்ம பையன் என்ன பண்றோம், ஐயோ இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இவ்வளவு ஏதாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துட்டு போறப்போ சாய் ஒரு விஷயத்த சொல்றான், டே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அடிச்சு போட்ட, இந்த கிங்டமே உனக்கு தான், ஒழுங்கு மரியாதை இங்கேயே இரு, இந்த பொண்ணை எங்கேயா போட்டுரு, நீ உடனே உங்க ஆளுங்கிட்ட சொல்லு, கரெக்டா இவங்க வந்து இந்த கிங்டம் பிடிச்சிருவாங்க, அப்புறம் மீனை உனக்கு தான்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீனோலாம் எனக்கு தேவையே கிடையாது, என்னோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்கள போய் தான் நான் காப்பாற்றணும், நான் இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போறப்போ சாய் வந்து சொல்றான், நீ வேஸ்ட்ரா நீ அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம பையன் அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தூங்கி ஏந்திரிக்கிறா. ஏன் சொல்லி என்ன சொல்றான்னா, சாரிங்க என்னாலதான் நீங்க வந்து அந்த கிங்டமே விட்டு வந்துட்டீங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உயிரா கிங்டமான வந்தா ஒரு உயிர் தான் எனக்கு இம்பார்ட்டண்டா தெரியும், என்னோட கோலே வேற, ஜப்பானோட யூனிஃபிகேஷனுக்கு ஓடானவங்களாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஏன் உங்களுக்குன்னு எந்த ட்ரீமும் இல்லையா, நீங்க அவங்க ட்ரீமுக்கு பண்ணணும்னு சொல்றீங்க, அவ ஜெயிச்சானா நான் ஜெயிச்ச மாதிரி தானே, எனக்கு ஜப்பான் ஒன்னாகணும், அப்புறம் நம்ம ஜப்பான்ல இருந்து போயிட்டு பார் பிரியாணி அடிச்சு போட்டு ஜெயிக்கணும், இதுதான் என்னோட எண்ணமும், அவளோட எண்ணமும் அதே தான் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, அதே நீங்களே பண்ணலாமே, ஏன் அது வந்து ஓடானமா பண்ணும், நீங்க பண்ணா இன்னும் நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்றப்போ, இந்த பாருமா ஒரு பெரிய வானத்துல அவங்க வந்து ஒரு 3 ஒரு சின்ன ஸ்டார் தான், இன்னும் கொஞ்சம் பொலிவாக்கிறதுக்கு தான் நான் இருக்கனே தவிர அதை கம்ப்ளீட்டா கவுங்கர் பண்றதுக்கு நான் இல்ல, அவதான் இது கரெக்டான ஆளு, அவ கூட நான் சப்போர்ட்டிங்கா லைஃப் லாங் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இதெல்லாம் கேட்டு இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இந்த அளவுக்கு ஒரு பெரிய அப்ராணி தான் இந்த உலகத்துல பழைக்க முடியாது, சோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் உங்க கூடயே தான் இருக்க போறேன், நான் ஓடா நோம்புனாங்க சர்வ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தான் சர்வ் பண்ண போறேன், மாஸ்டர் மங்கி இனிமேல் நான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா சரியான சீன் வருது. அடுத்த எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது நாளைக்கு பார்க்கலாம். அண்டர் தென் பாய் ஃப்ரம் ஹரிஹரன் ஃப்ரம் மணிமேஸ்வர பொன்னியின் சேனல். தேங்க்யூ.